நம்ம மேடையை சிறப்பிக்க வைக்க மேட்டுப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திர ஐயா அவங்கள பேசுறதுக்காக அகத்திய ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நல்லது ஒரு பீச்சை கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சார் சொல்லும்போது நிறைய ஐஸை தூக்கி தலையில் வச்சுட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை கண்டிப்பாக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த திறமை எப்போ வெளிப்படுதோ அது வந்து கர்மாவின் அடிப்படையில் ஜோதிடம், தசா, புத்தி, அந்திரம் என்னென்னமோ நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கும். அதை நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தாய் தகப்பனால் கூட அது கண்டுபிடிக்க முடியாது. நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எனக்கு 1.5 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பார்த்தார், துறையூர் பக்கத்தில். இதை இன்றைக்கும் நான் நினைவு கூர்றேன். உன் மவன் ஜோசியம் படிச்சுட்டு ஜோசியத்தில் உட்காந்துனா அவன் உலக புகழ் பெறுவான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், இல்லைங்க, நாங்கள் வந்து ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு, நாங்கள் எப்படி ஜோதிடத்துக்குள்ளார வருது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அந்த ஜோதிடர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பையனோட அப்பா கிட்ட இருந்து இந்த பையன் ஜோதிடத்தை கற்றுக்கொள்வான்னு சொன்னார். ஜாதகம் பார்க்க போனது எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாயும். எங்கள் அப்பா என்ன சிரிச்சுட்டே வந்துருச்சு. இவன் போய் எங்கே ஜோசியத்தை சொல்ல போகிறான் 1.5 வயசில். ஆனால் 2.5 வயசில் எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேரை மாற்றினேன். எனக்கு இந்த பேர் பிடிக்கல, எனக்கு பேரை மாற்று, எனக்கு இந்த பேர் வேணாம். அவர் அந்த பேரை எடுத்துகிட்டு வேற ஒரு பேர் வைக்கிறாரு. இந்த பேரும் வேணாம், கொஞ்சம் வித்தியாசமாக வைங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஊர் தியேட்டரில் காதலிக்க நேரமில்லை படம் ஓடுது. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் தான் ரவிச்சந்திரன். ஜோதிடத்தை கற்றுக்க கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குன்னு எனக்கு எங்கள் அப்பா அன்னைக்கு சொன்னார். ஒவ்வொரு மேடையிலையும் நான் மைக்கை தொடறதுக்கு முன்னாடி, நீங்கள்லாம் நவகிரகத்தை வழிபடுறீங்க, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறீங்க, எல்லாருமே வழிபடுறீங்க. நான் என் அப்பாவுக்குள்ளார தான் அத்தனை பேர்த்தையும் பார்த்து நான் எங்கள் அப்பாவை தான் வழிபடுவேன். இங்கே கூட நான் காலையில் வரும்போது சொன்னார், என்னுடைய அப்பா பேர் வந்து தங்கவேல், அதில் வந்து முருகனுடைய பேர் இருக்குன்னு. என் அப்பாவுடைய பேர் சுப்பிரமணியன், அங்கேயும் முருகன் இருக்கிறார். ஸோ இங்கேயும் எனக்கு எங்கள் அப்பா வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி 6ஆம் பாவத்தை பற்றி தான் பேச போகிறேன். நல்லா பார்த்துக்குங்க. நம்ம இந்த ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேருடைய அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தை சார்ந்து தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, இதை சார்ந்த ஒரு கேள்வியை கேட்காம யாருமே போக மாட்டாங்க. அப்போது இதில் அதிகமாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நோய், வேலை, கடன், இந்த 3 தான். சரிங்களா? இந்த 3 விஷயத்துக்குள்ளார ஒரு மனுஷன் உள்ளே போயே ஆகணும், வயசுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? 22 வயசில் ஒரு பையன் வரானா அவன் வேலைக்காக கேட்பான். 22 வயசு பையன் கடன் வாங்க மாட்டான். அவங்க அப்பா அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்க வாங்க மாட்டாங்க. ஒரு 30 to 40 வயசுக்குள்ளார வரும்போது பார்த்திங்கன்னா கடனை சார்ந்த கேள்வி, 40க்கு மேலே போயிடுச்சுன்னா நோயை சார்ந்த கேள்வி, இதெல்லாமே உண்டு. இது வந்து நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்த போதிலும் இந்த 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, இதை சார்ந்த ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் கடன். நல்லா கவனிச்சுக்கோங்க. காலபுருஷனுக்கு 6ஆவது இடத்துல வந்து புதன். புதன் தான் கடனுக்கான, காலபுருஷனுடைய தத்துவத்தின்படி புதன் தான் அந்த கடனுக்கான பெரும்பாலான ஜோதிடர்களால் மேடையில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு கன்னி வீட்டில் சந்திரன் இருக்கா, கன்னி வீட்டில் அந்த கிரகம் இருக்கா, இந்த கிரகம் இருக்கா, நீங்கள் கடன் வாங்கியே தீருவீங்க அப்படின்னு. என்கிட்ட ஒரு 100 ஜாதகம் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். கன்னி வீட்டில் கிரகங்கள் இருந்து 10 பைசா கூட கடன் வாங்காத கிரகங்கள் இருக்குது, ஜாதகம் இருக்குது. பொதுவாக நம்ம அதை சொல்லிடக்கூடாது. இது ஒன்று. 2வது, புதன் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா மேடையிலுமே நான் அதை பதிவு பண்ணுறேன். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிலையுமே கூட 2 வீடியோவில் போட்டிருக்கேன். புதன் வந்து நிறைய பேர் வந்து இப்போ சார் கூட சொன்னார், புதன் வந்து ரெட்டைத்தன்மைன்னு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கிட்டையுமே இந்த இரட்டைத்தன்மை குணம் இருக்கும். ஆனால் அந்த ராசி அதிபதி வக்கரம் பெற்று விட்டால் 12 ராசிக்குமே அந்த குணம் வந்துடும். சூரிய சந்திரர்கள் வந்து வக்கரம் அடைகிறது கிடையாது.
சூரியன் சந்திரனோட சேரும்போது கண்டிப்பாக அந்த இரட்டைத்தன்மை வந்துடுது. ஏன் புதனை இரட்டைத்தன்மைன்னு சொல்லப்பட்ட காரணம் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு எட்டிய சிற்றறிவுக்கு நான் சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறந்தவுடனே அது குருவாக மாறுது. குழந்தை குரு தானே. ஐயா எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஐயா ஐயா எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஐயா ஐயா வெளியே இருக்கிறங்க ஐயா எல்லோரும் சாப்பிட்டீங்களா? அப்படியே ஜோராக ஒரு முறை கைத்தட்டுங்க பார்ப்போம். கைத்தட்டல் பலமாக இல்லையே. வெரி குட். எல்லாம் என் பேச்சு கேட்குறீங்க. எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அதாவது குழந்தை அப்படின்னா குருவை குறிக்கும். அந்த குழந்தை ஒரு பெண்ணாக இருக்கும்போது முழு பெண்ணாக மாறும்போது, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணும்போது அங்கே சுக்கிரனாக மாறுது. ஒரு ஆண் முகத்தில் மீசை வந்தவுடனே அங்கே செவ்வாயாக மாறுறது. இதில் யாராவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கா? இல்லை. இல்லை தானேங்க சார்? இல்லை தானே? இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த ஒரு 16 வயசு வருது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க தான் சார் புதன். அப்போது ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத உருவத்தில் ஒரு ஆணாக இருந்தால் அவங்க பெண்களோட சகஜமாக விளையாடுவாங்க. உருவத்தில் பெண்ணாக இருந்தால் அவங்க ஆணோட சகஜமாக விளையாடுவாங்க. அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அங்கே 2 விஷயம் அங்கே மறைஞ்சிருக்கு. தவிர 2வது கன்னி ராசிக்கான சிம்பிள் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அதனால் தான் அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் 6ஆம் இடத்துல புதனை கொண்டு வச்சுருக்கிறாங்க, அந்த வீட்டில் சுக்கிரனை நீசமடைய வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது எல்லாருமே சொன்னதான், நம்ம ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கம்பி கட்டல, ஏற்கனவே கம்பி கட்டினது தான். நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதை சொல்கிறேன். நல்லா கவனிச்சுங்க. 6ஆம் இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நல்லா கவனிங்க. 7ஆம் இடத்துக்கு அது 12. யாராவது இந்த டாப்பிக்கில் யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதை வந்து பெருமையாக அதை வரவேற்கிறேன். 7ஆம் இடத்துக்கு 12. ஏன் 7ஆம் இடத்துக்கு 12? 7ஆம் இடத்தை அதிகமாக பிடிச்சேன்னா நீ 6ஆம் இடத்தை பிடிச்சிட்டு இருக்கணும்னு புதன் சொல்லாமல் உங்களுக்கு சொல்கிறாரு. அதனால தான் அந்த 7ஆம் இடத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் அங்கே வீக்காக வைக்கிறார். இது சொன்னது வேறு யாரும் கிடையாது, என் அப்பா. நானும் இதை புதுசாலாம் கண்டுபிடிக்கல. 7ஆம் இடத்தை அதிகமாக நீ தொட்ட அப்படின்னா நீ 6ஆம் இடங்கிறத நோய்க்குள்ளார இறங்கி, சார் நீங்கள் ஒரு விஷயம், சுக்கிரன் இருக்கிற இடத்துல புதனுக்கு வேலை இல்லை சார். அதனால தான் சுக்கிரனை கொண்டு போய் லாஸ்ட்டில் தள்ளி நீச்சமடைய வச்சுருக்காங்க தெரியுங்களா? புதனுடைய உச்ச டிகிரி உங்களுக்கு சுக்கிரனுடைய நீச்ச டிகிரி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகேங்களா? அந்த வீட்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 85% புதனுடைய ஆதிக்கம் தான் அதிகம் இருக்கும். சுக்கிரனை நீ அதிகமாக பயன்படுத்தினா அங்கே புதனுக்கு வேலை இல்லை. சுக்கிரன் வந்து லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, வாகனத்தை தருவார் அப்படின்னு சொல்லலாம் சார். முதல்ல ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு மனுஷன் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே குலதெய்வத்தை கும்பிட்ற பழக்கம் வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற குலதெய்வம் வேறு. அந்த குலதெய்வத்தால் மிகப்பெரிய ஒரு சீரமைப்புக்கு போய் அவன் திருந்தி இருக்கிறான்னா அவன் சுக்கிரன். நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா முழு குடிகார கிரகம். மகளால் அவர் வந்து அந்த குடியை மறக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் அவர் அசுபரன்னு வச்சுருக்காங்கன்னா அது காரணம் தான். சகல விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாம் போதண்டா போடா அப்படின்னு அவர் வெளியில் வந்து வரதுனால தான் சுக்கிரன் வந்து அசுபர்னு வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து அசுபர்களுக்கு குரு அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம். அப்போது புதனுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம்ங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் திரியோணமாக வரும். நல்லா கவனிங்க. 10க்கு 9ஆம் இடமாக 6ஆம் இடம் வரும். தொழிலில் நீ கடன் வாங்கி தொழில் பண்ணுனா நீங்கள் தொழிலில் வெற்றி அடைவாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. நீங்கள் பாட்டா கடனுக்கு நினச்சதுக்கெல்லாம் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி நீங்கள் பண்ணுற கடனுக்கு ஏன் சார் புதன் மேலே தூக்கி பழிய போடுறீங்க? சரி, இன்னொரு சித்தாந்தத்துக்குள்ளாரே வரேன். அந்த வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்கா? எல்லா வீட்லேயும் 3 நட்சத்திரம் தான். கன்னி வீட்டுக்குள்ளார 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று சூரியனுடைய நட்சத்திரம், இன்னொன்று சந்திரனுடைய நட்சத்திரம், இன்னொன்று செவ்வாயுடைய நட்சத்திரம். எந்த கிரகமும் நட்சத்திரத்தின் வழியாக தான் பலனை செய்யும். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை தானே? அப்போ சூரியன் வந்து ஒரு கிரகம் கன்னி வீட்டில் உட்காந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அப்பாவுக்காக, குழந்தைக்காக, பூர்வீக சொத்துக்காக, உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு அர்த்தம். சரி, அதே அந்த 6ஆம் இடத்துல கன்னி வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் எப்படி கடன் வாங்குறீங்க அப்படின்னா, அம்மாக்காகவும் வீடுக்காகவும் மனைக்காகவும் வாகனத்துக்காகவும் மனைவியுடைய சொந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காகவும் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. மூணாவது ஒரு அமைப்பு, அங்கே செவ்வாயுடைய நட்சத்திரம் வருது. செவ்வாயுடைய நட்சத்திரமா ராகுடைய நட்சத்திரம் வருதா சார் கன்னி வீட்டில்? வெரி குட். கடைசியிலேருந்து சொல்கிறாரு பாருங்க நம்ம சார், செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சார், முழுக்க முழுக்க சொல்கிறேன், செவ்வாய்னா மருத்துவமனை, மருத்துவ செலவு, சரிங்களா? அதன் பிறகு இந்த சிவப்பு கலர் கட்டடங்களுக்கு போயிட்டு வர்றது எல்லாமே செவ்வாய் தான். இதற்காக கடன் வாங்குறவங்க தான் சார் அதிகம். சரி, நீங்கள் இன்னொரு விஷயமும் கேட்கலாம், சார் நான் அப்படிலாம் இல்லைங்க சார், என் பையனுடைய படிப்புக்காக தான் சார் கடன் வாங்கினேன். ஆமாம் சார், சூரியன் சொல்லும் போதே குழந்தைக்காகன்னு சொல்லிட்டேன், அப்புறம் குழந்தை வேற படிப்பு வேறன்னு பிரிக்க முடியாது. சந்திரனுக்காக சொல்லுவேன், வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதெல்லாமே 4ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது, அதுக்காக தான் சார் கடன் வாங்கணும். செவ்வாய் சகோதரக்காரகன், இந்த 3 விஷயத்தை தவிர்த்து யாராவது கடன் வாங்குறீங்களா? அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் தயவு செய்து நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவியில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கவே இருக்காது சார். இந்த 3 விஷயத்துக்காக தான் சார் நீங்கள் கடன் வாங்குறீங்க. இன்னொரு விஷயம், இந்த கடன் எப்பொழுது அதிகமாகும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க. நாங்கள் ஒரு கம்பெனியில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணோம். 2002-03லலாம் நைட்டு 11 மணிக்கு மீட்டிங் போடுவாங்க. கண்ணு லேசாக அசந்துவிட்டோன்னா அந்த 100 பேருக்கு மத்தியில் அவங்கள எழுப்பிவிட்டு கைத்தட்ட வைப்பாங்க. அது மாதிரி நான் யாரையாவது எழுப்பிவிட்டு கைத்தட்ட வச்சிருப்பேன். எல்லாம் இந்த கொஞ்சம் நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் பேசுவேன். உங்களுடைய காது என்னுடைய பேச்சை கேட்கட்டும், இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஓகே, கடன் வந்து வரும்போது நல்லா புரிஞ்சுங்க, 2ஆம் இடங்கிறது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும் தானே சார்? 2ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரனா? அதே வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரனா? இந்த 2 பேரும் உங்களுடைய ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கும்போது தான் சார் 6ஆம் இடங்கிற அந்த புதனுடைய வீட்டை நீங்கள் தொடணும். ஸோ நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அதுக்கு முதல் பொறுப்பு சுக்கிரனும் சந்திரனும் தான் பொறுப்பு, தவிர புதன் பொறுப்பு இல்லை. எல்லாருமே கடன் வாங்க போகிறது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் சம்பாத்தியம் வருது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாரும் நல்ல பேச்சை பேசுகிறோம். கரெக்டு தானே சார்? அப்போது உங்களுடைய 2ஆம் பாவத்தில் பாவ கிரகங்கள் ஏதாவது கிரகங்கள் இருந்து 6ஆம் இடத்துலையும் பாவ கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கடன் அதிகமாகும்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 6ஆம் இடத்துல ஏதாச்சும் ஒரு பாவ கிரகம் இருந்தால் அவங்களுக்கு கடன் இருக்கும், அது அடைஞ்சு வந்துடும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல எல்லா பாவ கிரகமும், ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் பாருங்க, சார் என்னுடைய ஜாதகத்தில் சந்திரன் தான் சார் 6ஆம் இடத்துல இருக்குது, எனக்கு கடன் சார், எங்கள் அம்மாவுக்காக நான் ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன். 2ஆம் இடம் நமக்கு வலிமையாக இருக்கும்போது நம்ம யாரும் 6ஆம் இடத்தை தொடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணுறேன். கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் நம்ம பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கேன். அப்போது நல்லா கவனிச்சிங்க, 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தால் கடன் இருக்கும், அது அடைஞ்சு வந்துடும். எல்லா பாவகிரகங்களும் இருக்கும்போது அங்கே கடன் வந்து தொடர்ந்து கேள்விக்குறி ஆகிட்டே போகும். சரி, இதற்கும் இன்னும் பலதரப்பட்ட அந்த விதிவிலக்குகள் எல்லாமே இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, இப்போது இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், இப்போ ஒருத்தர் கேட்டார், சந்தேகம் கேட்டார், அந்த சந்தேகத்துக்குள்ளார தான் நான் அங்கே போயிட்டேன். சந்திரன் வந்து ஒருத்தருக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. சார் எனக்கு கடனே அடையலை சார். யார் கேட்குறாங்க? கும்பலக்கணத்தில் பிறந்த ஒருத்தர் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்குன்னு கேட்குறாரு. சார் நீங்கள் ஜோசியரா சார் அப்படின்னே. ஆமாம் சார், ஜோசியத்தில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சார், எங்கள் பாயே கொஞ்சம் அறுத்து காட்டு அப்படிங்கிற மாதிரி. சார் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ சொல்லுங்கள் அப்படின்னேன். நல்லா இருக்குது சார், உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் சுபரா பாவரா சார் அப்படின்னேன். பாவர் மாதிரி தான் சார் தெரியுது அப்படின்னாரு. குரல் அப்படியே டோன் அப்படியே லோ ஆச்சு. சார் அதுக்கு அடுத்த வீட்லேயே பாருங்கள் சார், முன்னாடி வீட்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்மத்திலேயே சூரியன் இருக்கிறார் சார், உங்களுக்கு ஆயில்யத்தில் சந்திரன் இருக்கிறார் சார், அவருக்கு மகத்தில் சூரியன் இருக்கிறார் சார். எப்படி சார், நாளைக்கு அமாவாசைனா இன்றைக்கி பிறந்திருக்கீங்க சார், உங்களுக்கு அப்போ உங்களுக்கு போய் எப்படி சார் கடன் அடையுங்கிறீங்க? உங்கள் ஜாதகத்தில் அந்த 6ஆம் இடத்துல சனி தான் சார் இருக்கிறாரு. அமாவாசை சந்திரன் சனிக்கு சமமானவர். அதை போதாத குறைக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு வேற செவ்வாய் அந்த வீட்டை பார்க்குறாரு. கடன் தீருமா? நீ வீட்டை கட்டினியா, அதுலேருந்து முடிஞ்சிச்சு உன் கதை அப்படின்னு. நீங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா ஜோதிடத்தையோ ஜோதிடர்களோ தயவு செய்து
நீங்கள் இந்த ஜோதிடம் கற்றுக்கிறவங்கலாம் குறை சொல்லாதீங்க சார். சரிங்களா? இங்கே எல்லாருமே ஞானி கிடையாது, எல்லாருமே கடவுள் கிடையாது. எல்லாருமே சாதாரண பிறவிகள் தான். ஓகேங்களா? வாய்ப்பு கிடைத்ததில் எல்லாருமே சாதனையாளர் தான். வாய்ப்பு கிடைக்காத நீங்கள் எங்களை விட பெரிய சாதனையாளர் தான். அதில் நான் எப்போவுமே உறுதியாக இருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு லக்னங்களுக்குமே இந்த 6ஆம் அதிபதியுடைய தசை புத்தி வராமல் இருந்தால் அவங்க கடனே அதிகம் கடன் பக்கம் போகவே மாட்டாங்க. சரி, நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆரம்பத்தில் பேசும்போது, ஒரு 100 ஜாதகம் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் சார். 6ஆம் இடமான கன்னி வீட்டில், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான கன்னி வீட்டில் கிரகங்கள் இருந்தும் அவங்க கடனே வாங்க மாட்டேங்கிறாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு ஜாதகம் வரைக்கும் நான் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட 70% ஜாதகங்கள் வந்து இருக்கிறதை வச்சுட்டு வாழ்கிறாங்க. சுபருடைய வீட்டில் லக்னம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஆய்வில் எடுத்தேன். சுபருடைய வீடுன்னா உங்களுக்கு தெரியும். என்ன வீடு? மகர கும்பமா தனுசு மீனமா? சொல்லுங்கள் சார். மகர கும்பமா தனுசு மீனமா? சுபர் யாரு? சுபகரங்கள்னா தனுசு மீன ரிஷப துலாம் இவங்க தான். மிதுனம் கன்னி கட்டுக்கு உள்பட்டு சுபர். அப்போது அந்த அமைப்பில் இருக்கும்போது அவங்க யாருமே கடன் வாங்குறது பெரிதும் விரும்பவில்லை. இருக்கிறத வச்சுட்டு அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. மீதி லக்கணத்துக்காரங்களுக்கு கடன் அதிகமாகுது. அப்போது நீங்கள் மேச லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியாக எடுத்துக்கங்க புதன். இந்த புதன் வந்து லக்னாதிபதிக்கு பகையான கிரகம். இந்த புதன் இந்த உங்களுடைய மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துலையும் நல்லா கவனிச்சிங்க. 3ஆம் இடத்துல, அதன் பிறகு 9ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு கடன் அதிகம் இருக்காது. 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற விஷயத்தை நான் மறந்து கூட சொல்லலை. அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு அவர் 5ஆம் இடத்துல இருந்தால் கூட பெரிய அளவில் கடன் தருவது இல்லை. சரி, அதன் பிறகு ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி தானே சார். ரிஷப லக்னக்காரங்க மட்டும் சார் மனைவி பேச்சை கேட்டு கடன் வாங்காதீங்க சார். அதுக்கு ஒரு எல்லையே இல்லை சார். வடிவேல் சொல்கிற மாதிரி இப்படியே நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போது நீங்கள் ரிஷப லக்னத்துக்காரங்க கடன் வாங்கணும் அப்படின்னா, எதற்காக கடன் வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கு மட்டும் கடன் வாங்குங்க. ஒரு டாக்டர் செலவு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு மட்டும் கடன் வாங்குங்க. வேறு எந்த விஷயத்துக்கும் கடன் வாங்கிடாதீங்க. வாகனம் வாங்குறேன், கொஞ்சம் ஆடம்பரமாக வாங்குறேன் அப்படின்லாம் வாங்கினீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு தீராது. சரி, இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் இருக்கலாம், நன்மை தான். 2ஆம் இடத்துல இருக்குது, மிதுனத்தில் இருப்பது நன்மை. சரிங்களா? 5ஆம் இடமான கன்னியில் இருக்கிறது கூட நன்மை. ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. 10ஆம் இடத்துல நிஸ்பலமானாலும் பரவாயில்ல, நல்லது. 11ஆம் இடத்துல இருப்பது மிக மிக சிறப்பு. சரி, அப்போ மிதுன லக்னத்துக்கு வந்துடலாம். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாயா குருவா? ஐயா யாராவது சொல்லுங்கள். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாயா குருவா? செவ்வாய். ஓகே, செவ்வாய் தானே. இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 6ஆம் அதிபதியும் பெரும்பாலும் லக்னாதிபதி பகையாக தான் வருவார் அல்லது சமமாக வருவார். ஓகே, மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எது? செவ்வாய். இந்த செவ்வாய் எந்த காரணத்துக்கு முன்னிட்டும் மிதுனத்திலேயும் கண்ணிலாம் அவர் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல நீசமடைவது நல்லது. 3ஆம் இடத்துல சிம்மத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து 7ஆம் இடமான தனுசில் இருப்பது பரவாயில்லை. 10ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பான ஒரு பலன். 12ஆம் இடத்துலையும் இருக்கலாம் ரிஷபத்தில். இதெல்லாம் நல்ல அமைப்பை தரும். சரி, இதுக்குள்ளார நட்சத்திரம், வீடு கொடுத்த மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கெல்லாம் சிம்பிளான ஒரு ரெமடியாக அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி குரு. என்னதான் லக்னாதிபதிக்கு அவர் நண்பராக இருந்தாலும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு லக்னத்தில் திக்பலம் பெற்று உச்சம் பெறுவது கூடாது. கடன் தீரவே மாட்டேங்குது. ஆனால் லைஃப்பில் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, கடன்கிற ஒரு விஷயத்தை அவங்களால தீர்க்கவே முடியல. என் வீட்டில் ஒரு சொந்தக்காரங்களுடைய ஜாதகத்தில் கடக லக்னத்தில் குரு உச்சம் திக்பலம். இது வரைக்கும் அந்த பெண்ணால் கடன்லேருந்து மீண்டு வரவே முடியல. திருமண வாழ்க்கையும் அந்த பெண்ணுக்கு சரியாக இல்லை. ஓகே, அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. அவர் 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். குரு ஒரு வீட்டை பார்த்தால் வளர்க்க தானே செய்வார். அப்போ அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு வளரும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு இதெல்லாம் வளரும். ஆனால் வழக்கில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கடன் உங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கடன் வாங்கி அடைச்சி அடுத்த கடனை வாங்கிட்டு இப்படியே இந்த கோகோ விளையாட்டு விளையாடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? அதன் பிறகு குரு வந்து கடக லக்னத்துக்கு விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடாது.
சாரி இருக்கலாம் 5ஆம் இடம் அங்கே இருக்கலாம். ஓகேங்களா? அதன் பிறகு அவர் வந்து 9ஆம் இடத்துல இருப்பது மிக சிறப்பான ஒரு பலன். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல மேசத்தில் இருக்கலாம். இதெல்லாம் நல்ல பலன். கடன் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். சரி, சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சனி பகவானா வருவார். லக்னத்தில் அவர் இருக்கக்கூடாது. கன்னி வீட்டில் அவர் வந்து தாராளமாக இருக்கலாம். நல்லது. ஓகேங்களா? 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது ஒரு வகையில் நன்மைனாலும் அதே அளவுக்கு உங்களுடைய லக்னாதிபதி சூரியன் உச்சமடையணும். சூரியன் உச்சமடையும் போது இங்கே சனி உச்சமடையும் போது 2 பேருமே பார்த்துக்கோங்க. இதுவும் சிறப்பான அமைப்பு இல்லை. ஓகேங்களா? சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் விருச்சிகத்தில் அவர் இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல சனி ஒரு பாவகிரகம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சனி 6ஆம் இடத்தில் இருக்கலாம். சரிங்களா? 7ஆம் இடத்தில் இருக்கும்போது கூட நான் எந்த இடத்துலையும் இந்த 6ஆம் அதிபதி வலுசுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும். தற்சமயம் நடக்கக்கூடிய தசா புத்தி வலிமையாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் அடிப்படையாக வந்து பார்த்துக்கணும். அப்போது அவர் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கடன் கொடுத்து கடனுக்கான தீர்வையும் தருவார். நோயை கொடுத்து நோய்க்கான தீர்வையும் தருவார். 7ஆம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது. திக்பலம் பெற்று லக்னத்தை பார்ப்பார். எந்த லக்னமானா இருந்தாலும் சனி பகவான் லக்னத்தை பார்ப்பது அவருடைய காரக கெடுதலை தரும். ஆதிபத்திய நன்மை வேற, காரக பலன் வேற. ஓகே, 8ஆம் இடமான மீனத்தில் அவர் வந்து இருக்கலாம். ஆயுள் காரகன் இல்லையா, 8ஆம் இடத்துல இருக்கலாம். 6ஆம் அதிபதி 8க்கு போனால் ஒரு வகையில் அது விபரீத ராஜயோகத்தை தரும். அதே மாதிரி கடைசியில் 9ஆம் இடத்துலையும் அவர் இருப்பது மேசத்தில் இருப்பதும் பரவாயில்ல. நமக்கு ஆகாதால் அவர் வீக்காக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. சரி, அதன் பிறகு 10ஆம் இடத்தில் இருப்பது கூட பரவாயில்லை. ஆனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேசத்தில் இருக்கக்கூடிய சனியும் மகரத்தை பார்க்கும், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனியும் கும்பத்தை பார்க்கும். அந்த 2 வீடு பாதிப்படையவே செய்யும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் தாராளமாக இருக்கலாம். கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி மறுபடியும் அதே சனி தான் வர்றாரு. இப்போ நான் எந்தெந்த வீடுகள் சிம்ம லக்னத்துக்கு சொன்னனோ அதே வீடுகளை மாதிரி தான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல போகிறேன். லக்னத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது நன்மை அல்ல. சரிங்களா? 3ஆம் இடத்தில் இருக்கலாம், ஆனால் அவருக்கு அது பகையான வீடு சரியாக வராது. 4ஆம் இடத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவர் 4ஆம் இடத்துல இருந்தால் தன்னுடைய 3ஆம் பறவையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். வாழ்நாள் முழுக்க கடன் இருந்து கொண்டே இருக்கும். என் அப்பா ஜாதகம் கன்னி லக்னம், 4ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருந்தது. கடன் வாங்குறோம்னா அவருக்கு அவ்வளோ சர்க்கரையாக இனிக்கும். அவருக்கு கடன் வாங்குவார் அடைப்பார், கடன் வாங்குவார் அடைப்பார், இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பார். ஸோ நம்ம நினைக்கிறோம் சனி சொந்த வீட்டை, சனி செவ்வாய் சொந்த வீட்டை பார்த்தால் அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் அது நல்ல பலனை தரும். ஆனால் அனுபவ ரீதியாக அது இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு அவர் 5ஆம் இடத்தில் இருக்க வேணாம். சரிங்களா? 6ஆம் இடத்துல இருக்கக்கூட. 7ஆம் இடத்துல கன்னி லக்னத்தை திக்பலம் பெற்று லக்னத்தை பார்ப்பது ஒரு வகையில் பரவாயில்லை. அதன் பிறகு 9ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கலாம், 10ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு, அவர் லக்னத்தில் இருக்கக்கூடாது. சரிங்களா? 2ஆம் இடத்தில் இருக்கலாம், வலிமை பெறுவார். 3ஆம் இடத்தில் இருக்கலாம், 4இல் இருப்பதை விட 5இல் இருக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம். 7ஆம் இடத்தில் நிஸ்பலமாக இருந்தாலும் மேசத்தில் இருப்பது நன்மை. 8ஆம் இடம் குரு வளையம் அப்படிங்கிற அமைப்பில் அங்கே இருக்கும்போது பரவாயில்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருப்பது நன்மை. ஆனால் அது வந்து துலாம் லக்னத்துக்கு பாதக வீடாக அமையும். அதையும் கருத்தில் கொண்டு தான் நம்ம பலனை சொல்லணும். அதன் பிறகு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாயே. ஓகேங்களா? இந்த ரிஷபத்துக்கும் விருச்சிகத்துக்கும் லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வருவாங்க. இவங்க வரும்போது என்ன நடக்கும்? லக்னத்தில் அவர் வந்து இருக்கக்கூடாது. கடன் நோய் எதிரி வம்பு வழக்கெல்லாம் தேடி வந்துடும். 2ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மை. 3ஆம் இடத்தில் இருக்க வேணாம். ஏன்னா 3ல் இருக்கும்போது அவர் 4ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்த்துருவார். அதனால் அந்த அமைப்பு அவருக்கு வேணாம். கும்பத்தில் அதாவது 4ஆம் இடத்தில் இருக்கும்போது பரவாயில்லை. 5ஆம் இடத்தை 5, 6 அவருக்கு வந்து வேண்டாம். அதே நேரத்தில் அவர் அந்த இடத்துல இருப்பது நன்மை அல்ல. நான் வேண்டான்னு சொன்னால் நன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடமான நம்மளுடைய ரிஷபத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பலனை தருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்மம். விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடமான சிம்மத்தில் இருப்பது உங்களுக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் நன்மையை தரும். ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான நம்மளுடைய சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். இது நல்லது அல்ல. அதுக்கப்புறம் தனுசு லக்னம். 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன் லக்னத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம். ரொம்ப சிறப்பு. சுக்கிரனுக்கு 3, 8 மறைவிடம். அந்த அமைப்பில் ஒரு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார். 4ஆம் இடத்துல திக்பலம் ப்ளஸ் உச்சம் பெறுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி திக்பலம் பெற்று உச்சம் பெறக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி வலிமை பெற வேண்டும். இல்லாட்டி இங்கே 6ஆம் அதிபதியோடைய வேலை தான் அதிகமாக இருக்கும். முடிச்சிடறேன் சார், வேகமாக முடிச்சிடறேன் சார். அப்போது அந்த அமைப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
கட்டுக்குள்பட்டு தான் இந்த தனுசு லக்னத்துக்கு வந்து சுக்கிரனுடைய பலன் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தனுசு லக்னத்துக்கு எந்த வீடு சொல்லிட்டு இருந்தேன்? 6ஆம் இடம். அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அவர் மிதுனத்தில இருக்கலாம். ஓகேங்களா? மிதுனத்தில் இருக்கலாம். ஏன்னா 7ஆம் வீடு தான் இருக்குது. அது வந்து ஒரு சுக்கிரனுக்கு வந்து பாதி கேந்திராதிபதி தோஷம் தான். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இருக்கலாம். துலாம் வீட்டில் இருப்பது கூட ஓரளவுக்கு நல்ல பலனை நிச்சயமாக தரும். அதன் பிறகு மகர லக்னம். மகர லக்னத்துக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் லக்னத்தில் 2ஆம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல. 3ஆம் இடமான மீனத்தில் இருப்பது நன்மை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, சரி ஒரே நிமிஷம். மகர லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன் தானே? நீங்களும் அமைதியாகவே இருக்கீங்களே. ஓகே. மகர லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன். லக்னத்தில் வந்து திக்பலம் பெறக்கூடாது. 2ஆம் இடத்துலையும் அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கலாம். 3ஆம் இடத்துலையும் நிச்சயமாக இருக்கலாம். 4 வேணாம், 5ஆம் இடத்துல வந்து இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக மகரத்துக்கு 9ஆம் இடமான கன்னி வீட்டில் இருப்பது நன்மையை தரும். துலாம் வீடு அதுவும் பரவாயில்லைங்கிற ஒரு அமைப்பு. தனுசும் பரவாயில்ல. ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி சந்திரன். சந்திரனை மட்டும் எப்போவுமே ஒளி அளவோட புரிஞ்சுக்குங்க. இந்த கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒளி மிகுந்த நிலைமையில், அதாவது வளர்பிறையில் நம்மளுடைய தசமி தீதியிலிருந்து தேய்பிறவில் பஞ்சமி தீதிக்குள்ளார இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கடன் வளர்ந்து கொண்டே தான் போகும். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கடன் வாங்கி அதை தீர்வு பண்ணி மறுபடியும் கடன் வாங்கி இதே அமைப்பை தான் தரும். இது அந்த அமைப்பில் நீங்கள் புரிஞ்சுங்க. அதப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடாது. சரிங்களா? 2ஆம் இடத்தில் உச்சம் பெறவும் கூடாது. 3ஆம் இடத்தில் இருக்கலாம். சரிங்களா? 3, 6, 10, 11 இந்த 4 வீடுகளில் அவர் இருக்கும்போது ஒரு மிகுந்த ராஜயோகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையின் 21வது கருத்தரங்கில் பேச வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு, மற்றும் என்னை ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் மிக தெளிவாக காட்டிய நம்மளுடைய பாலு ஐயா அவர்களுக்கும், இதை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த ஆன்லைனில் கண்டுகளித்த அத்தனை நல் இதயங்களுக்கும் உங்களுடைய எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேட்டுப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்கள் இப்போது கடன் பிரச்சனை எப்படி இருக்குது, எதனால் ஒருவருக்கு கடன் ஏற்படுது, அந்த கடன் எப்படி அடைக்க முடியுது அப்படிங்கிற விளக்கத்தை பற்றி நமக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு நமது அகத்திய ஜோதிட சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தவரமாக நம்ம கரூர் கோபி பிரியான் அவர்களை முன்னாடை போர்த்தி அவரை சிறப்பிக்குமாறு உங்களோடு சேர்ந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. ஒரு சின்ன விஷயம். நேற்று சேலத்தில் கோபி பிரியன் சாருக்கு நான் சால்வ் போட்டேன். இன்றைக்கி எனக்கு அவர் பதிலுக்கு போடுறாரு. பிரபஞ்சம் எந்த அளவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நன்றிங்க.